சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாணம் ஆகுற வரைக்கும் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நாம கெடுக்க போறது சிதம்பரத்தோட பையன் கல்யாணத்தை. ஏற்கனவே அவன் பொண்ணு கல்யாண விஷயத்துல ஏமாந்துட்டோமேன்னு இப்ப ரொம்ப உஷாரா இருப்பான். நாம அவனை விட உஷாரா இருக்கணும். அதனால அவனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்தாலும் நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்காது. மேடம், நீங்க இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் நடக்காம போயிடும்? யாரு எதிர்த்தாலும் தடுத்தாலும் நீங்க நினைச்சத நடத்தாம விட மாட்டீங்கன்றத நான் தேவி கல்யாணத்தப்பவே பாத்துட்டேன். ராம்க்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணத்தை நடத்த மாட்டீங்களா என்ன? உன் தங்கச்சிய கட்டி வைக்கிறது உனக்காக மட்டும் இல்ல அஞ்சலி, அதுல ஏன் சுயநலமும் இருக்கு, மறந்துடாத. தெரியும் மேடம், நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்கன்னா என் தங்கச்சி என்னை விட உங்களுக்கு அதிகமா விசுவாசமா இருப்பா. ஏன் நானும் என் தங்கச்சியுமே உங்களுக்கு கால ஃபுல்லா விசுவாசமா இருப்போம் மேடம். ஏய், ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. இன்னும் ராம் உன் தங்கச்சி கழுத்துல தாலியே கட்டல. அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. அது மட்டும் இல்லாம அவன உன் தங்கச்சி கண்ட்ரோல்லே இருக்கவை. சரிங்க மேடம். ரேவதி, என்னங்க? ரேவதி, வரேங்க. சீக்கிரம் வா ரேவதி, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. ரேவதி, இங்க வா. வந்துட்டேங்க. என்னங்க? இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க. டிசைனும் கலரும் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா இது கடையில எடுத்த புடவை மாதிரி இல்லையே. இது கைத்தறி புடவை, கசக்கிடாம பாரு. கசங்காம எப்படிங்க பாக்குறது? நான் பாத்துக்கிறேன். இந்த புடவைய எனக்கு தானே எடுத்தீங்க. உனக்கு எடுத்தனா? இது உனக்கு இல்லம்மா. எனக்கு இல்லனா வேற யாருக்கு? ஓ, உங்க சித்திக்கு எடுத்தீங்களா? ஆனா அத்தை இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்ட மாட்டாங்களேங்க. இது என் சித்திக்கு இல்ல. எனக்கும் இல்லாம சித்திக்கும் இல்லாம வேற யாருக்குங்க? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு. மருமகளுக்கா? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு எந்த குறையுமே இல்லாம இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கினது. ஓ, வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இப்ப இருந்தே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு புடவை எடுத்து கொடுத்திருக்கீங்களா? ஹலோ, நான் எடுத்து கொடுக்காம தான் பீரோ ரொம்ப அடுக்கி வச்சிருக்கிய. அது ஜவுளி கடைங்கள்ல எடுத்த சாதாரண புடவைங்க. நான் கேக்குறது இங்க பாருங்க, இந்த மாதிரி கைத்தறி புடவைங்க. ஓஹோ, நீங்க இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டுவீங்களா? வாங்கி கொடுத்தா தானே கட்டுறேனா இல்லையான்னு தெரியும். அடுத்த தடவை நான் டவுனுக்கு போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். நீ எத்தனை வேணாலும் வாங்கிக்க. ஏ, இதுல இருக்கிற ஒண்ணு எனக்கும் உங்க வருங்கால மருமகளும் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. இது மருமகளுக்காக நான் வாங்கின புடவை. நான் தான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்றேன்ல. இத பத்திரமா எடுத்து வை. குழந்தை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு. ரேவதி, என்ன புது புடவையா? புடவை புதுசுதான், ஆனா இந்த புடவை எனக்கு இல்ல. உனக்கு இல்லையா? யார் வாங்கின புடவை இது? உங்க ஆசை மகன் தான். அவன் உனக்கு எடுக்காம வேற யாருக்கு எடுத்துட்டு வந்திருக்கான்? இது அவரோட வருங்கால மருமகளுக்கா. மருமகளுக்கா? மருமக பாசம் அவனுக்கு இப்பவே வந்துருச்சா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த புடவை நல்லா இருக்கா? அதே என்கிட்ட கேக்குறீங்க? இதோ அவளை கட்டிக்க போறவன் கிட்ட கேளுங்க. என்கிட்டேம்மா எனக்கு புடவைய பத்தி என்னமா தெரியும்? உன்னை என்ன கட்டியா பாக்க சொன்னாங்க? கண்ணால பாத்து சொல்லு.
பாரு. யாராவது கட்டிட்டு வந்தா பார்த்து சொல்லலாம். ஆ, மடிச்சு வச்சிருக்க புடவைய பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஓ, அதுவும் கரெக்ட் தான்டா. ரேவதி, இந்த புடவை போய் நீ கட்டிட்டு வா, எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். இத பிரிச்சாலே கசங்கிருன்னு சொல்லிட்டு போறாரு உங்க மகன். இத நான் கட்டினா அவர் என்ன சும்மா விடுவாரா? ம்ஹும். ஓ, அப்படியா? இந்த புடவைய அவன் மருமக தான் கட்டணுமா? ஆஹா. ஆ, மீனா, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாட்டி. பாக்கும்போது எல்லா புடவையும் நல்லாதான் இருக்கும். கட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில புடவைங்க எல்லாம் பிடிக்காம போகும். அப்போ மீனாவுக்கே கட்டி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. பாட்டி, எதுக்கு பாட்டி அதெல்லாம்? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், விடுங்க. ஆமா அத்தை. அப்புறம் அவர் ஏதாவது சொல்லிட போறாரு. சரி, கட்டி பார்க்க வேண்டாம், வச்சு பாரு. மீனாவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது உன் மருமகளுக்கே நல்லா இருக்கிற மாதிரி தானே. பாட்டி, என்ன பாட்டி சொன்னா கேளுங்க. வேண்டாம். மீனா, இத வச்சு பாக்குறதுல என்ன மீனா ஆக போகுது? வா. இல்லம்மா, வேண்டாம். நீ முதல்ல வா. சொல்றல. போ. என்ன பாட்டி, என்ன பாட்டி? ம். டேய், இப்ப சொல்றா எப்படி இருக்குன்னு. மீனா, இந்த புடவைய உனக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு மீனா. ஏண்டா, முழுசா கட்டி காமிச்சாதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? நல்லா இருக்கு பாட்டி. அதானே, மீனாவுக்கு எதுதான் நல்லா இருக்காது? கடவுள் புண்ணியத்துல இது இப்படியே நடந்துடணும். எதை அத்தை இப்படியே நடக்கணும்னு சொல்றீங்க? எல்லாருக்கும் எது நடந்தா நல்லதா இருக்குமோ அது நடந்தா நல்லா இருக்கும்னு சொன்னோமா. இப்பெல்லாம் நீங்க வர வர புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அத்தை. என்ன பண்றது? இத்தனை நாள் புரியாம இருந்த நான் தான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டத உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சா நீ அதை எப்படி புரிஞ்சுக்குவியோ?